ஹாய் கைஸ், நாங்கள் உங்கள் உல்ஃபர்ஸ் மற்றும் ஒரு மேட்ச் ப்ரிவியூவில் உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நான், பக்தா, யோகி, வெங்கட் இப்போ ஜாயின் பண்ணிடுவார், ஸ்ட்ரவன் 4 பேரும் இருக்கோம். ஸோ இந்த என்ன மேட்ச் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வெர்சஸ் டிசி ஜெய்ப்பூரில் நடக்குது இந்த மேட்ச்சு. ஸோ 2 குத்து பயங்கரமான 2 குத்து வாங்கிட்டு வர டிசி டீம் அண்ட் கன்வின்சிங்காக ஜெயிச்சுட்டு வர ஆர்ஆர் டீம் 2 பேருமே நாளைக்கு மோதுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டீம் மேட்ச் அப்பா தான் இருக்கும். ஸ்டில் ஆர்ஆர் வில் ஹேவ் அன் அப்பர் ஹேண்ட். ஸோ எப்படி டீம் இருக்க போது, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் ஸ்டார்ட் சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆர்ஆர் சைட்ல இருந்து பேசுறேன். மேபி ஆஸ்தாஜ் புஞ்சாக் பதிலா பிஸ்னாய் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வேணா ஒரே ஒரு சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் சில விஷயத்துல பாராட்டி ஆகணும். இந்த வாட்டி வந்து நீங்க என்னதான் விக்கெட் எடுத்தாலுமே நீ உன்னோட கேமோட டாப்ல இல்லைன்னு தெரிஞ்சா அந்த டீம்ஸ் எல்லாம் உட்கார வைக்கிறாங்க. நீங்க பிஸ்னாயுமே டாப் 5 டாப் 10 விக்கெட் டேக்கர்ஸ் லிஸ்ட்ல இருந்தாரு, உட்கார வச்சுட்டு தாராளமா ஆடினாங்க. பிரசித் கிருஷ்ணா உட்கார வச்சுட்டு ஜிடி ஆடுறாங்க. ஸோ மேட்சப்ஸ் ரொம்ப அதிகமா பாக்குறாங்க. போன கேம் ஏன் பிஸ்னாய் ஆடலன்னா அது கொஞ்சம் பிளாட்டா போடுற பிச்சு இல்ல. நீங்க கொஞ்சம் ஏர் கொடுத்து போடணும். அந்த பிச்சில் பிளாட்டா போட்டீங்கன்னா பெருசா உங்களுக்கு ஒன்றும் பர்ச்சேஸ் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு கரெக்டா யாஸ்டாஜ் ஆடினாங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு திருப்பி பிஸ்னாய் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெய்ப்பூர் பிச்சில் நீங்க பிஸ்னாய் தான் ஆடி ஆகணும். ஏன்னா அது ஒரு மாதிரி பேட்டிங் ட்ராக் தான். ஸோ நீங்க கொஞ்சம் ஏர் கொடுத்து போடலாம், பட் பிஸ்னாய் ஆடுவாங்க. வேற எதுவும் சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சு உங்க சைட்ல இருந்து இல்ல. ஒரு நல்ல சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பத்தி நம்ம பேசும்போது எல்லா டீமும் வந்து கரெக்டா மேட்ச் அப் பார்த்து அவங்கள்ட்ட எல்லாம் ரிசோர்சஸ் இருக்கு, மேட்ச் அப் பண்றாங்க. உன்கிட்ட ரிசோர்ஸ் எதுவும் கிடையாது. இல்ல என்கிட்ட ரிசோர்ஸ் இருந்தது. என்கிட்ட இருந்த ரிசோர்ஸ் எப்படின்னா, நான் அகில் ஹுசைன் உட்கார வச்சு மேட்ச் ஷாட் ஆடினேன். அந்த மாதிரி ஐயோ ஏன்டா இங்க போற இத பேசுறா. எப்போ நான் தான்டா போவேன், நீங்க ஏன்டா போறீங்க? அவன் மேட்ச பத்தி பேச சிரிப்பு வந்துருச்சு. எல்லா டீமும்ன்றான், நாங்க இல்ல சார். என்ன சேர்க்காத, போடா வந்துருவான். தர்ஷன் சரக்கா கொண்டு வந்தது நல்ல மூவ். சோ அது ஒரு நல்ல மூவ். ஆர்ஆர் சைட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரே ஒரு சேஞ்ச் தான். மத்தபடி ஒன்னும் பெருசு இல்ல. டிசி சைட்ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டிசி சைட்ல அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனா பண்ணணும். அவங்க அந்த அந்த சின்ன பையன் யாரு, சாஹில் பராக் உட்கார வச்சுட்டு அபிஷேக் பொருள் ஆடுங்க. அபிஷேக் பொருள் இல்லைன்னா பிருத்திவி ஷா ட்ரை பண்ணுங்க. பொரேல் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்க்கு இது இருந்ததுனால பொரேல் தான நீங்க முன்னாடியே ட்ரை பண்ணிருக்கணும். அந்த பையனுக்கு சான்ஸே கொடுத்துட்டாங்க. அவனை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு செட்ரா ஒரு ப்ரீ பிரைம் புவனேஸ்வர் குமார் எப்படி அவர் பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்ததே அவங்கதான், டிசி தான். ஒரு ஜிங்கு ஜாக்குன்னு போட்டு எடுத்து இப்போ இது பண்றாங்க அவங்க. தேவையில்லாத சேஞ்ச். நான் டிசி சைடுல என்ன சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, ஆக்சுவலா நெக்ஸ்ட் மேட்ச்ல அவங்க மே ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே ஸ்டார்க் அவைலபிள்னு சொல்லிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஸ்டார்க் ஆடுறாரா தெரியல. சோ ஆடினாங்கன்னா மேபி சமீரா மைட் மிஸ் அவுட். சோ அது ஒன்னு இருக்கு. சமீரா இல்ல, கைலி ஜெமிசன் மைட் மிஸ் அவுட். அண்ட் இன்னொரு அப்டேட்டுமே வந்திருக்கு. ஆக்சுவலா இப்போ கார்ல தான் டிசி போஸ்ட்ல வர பண்ணாங்க, இங்கிடியுமே இதுவா இருக்கிற மாதிரி வீடியோல எல்லாம் வரத போஸ்ட் பண்ணிருந்தாங்க. மேட்ச் ஃபிட்னஸ் இருக்கா கரெக்ட், மேட்ச் ஃபிட்னஸ் இருக்கா தெரியல. மேட்ச் ஃபிட்னஸ் இருந்ததுன்னா சமீரா சமீரா அப்படி ஆடுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவர்சீஸ் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும்னு தோணுது டீம்ல. அதை தாண்டி ஓபனர் வந்து ஐடியலி தே ஷுட் ட்ரை அபிஷேக் பொரேல். அதான் வெரி ஹார்ஷ் ஆன் தட் கிட் ஹூ பிளேட் ஓபனிங். பட் ஸ்டில் சஹில் மேல ரொம்ப ஹார்ஷா இருக்கும். பட் ஸ்டில் ஓகே, இதுதான் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். தே வில் ப்ளே பிருத்வி ஷா. அவங்க வந்து சாஹில் பராக்கும் ஆட மாட்டாங்க, அபிஷேக் பொரேலும் ஆட மாட்டாங்க, பிருத்வி ஷா ஆடுவாங்க. அவங்க நீ பண்ணக்கூடிய ஆள் தான் பண்ணுவாரு, வந்துருவாரு பிளேவிங்க பத்தி பேசுறது. சரி ஓகே, மேட்சப்ஸ் போயிடலாமா? மேட்சப்ஸ் ஏதாவது இருக்கா எக்ஸ்பெக்ட் பண்றோமா? ஜோஃப்ரா ஆர்ச்சர், கேஎல் ராகுல், வைபவ். ஆமா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், கேஎல் ராகுல் அப்படியே இதுக்கு மேல சறுக்கு மரம் மாதிரி கீழே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட கண்டிப்பா நாளைக்கு அவுட் ஆயிடுவாரு. கீழே இருக்கவங்க மேல ஏறி போயிடுவீங்க. ஒரு மேட்ச் அதே மாதிரி வைபவ் சூரியவன்சி வெர்சஸ் ஆல் தி டிசி பவுலர்ஸ். அவ்வளவுதான். டிசி பவுலர் எல்லாருக்கும் எனக்கு பாக்கணும். ஸ்டார்க் ஆடினாங்கன்னா இது வரைக்கும் ஏன்னா பும்ரா ஃபர்ஸ்ட் பால் 6 போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க ஏதோ பவுலிங் எல்லாம் போட்டுற மாதிரி இது பண்ற மாதிரி போன வருஷத்துல. அப்போ ஆடினா எனக்கு அது ஒரு ஆசை. எல்லாரையும் அடிச்சுட்டு நீ ஃபர்ஸ்ட் பால் 6 ஸ்டார்க்கே அடி, ஒரு பால் 6 ஃபர்ஸ்ட் பால் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. அது நடக்காது போல.
அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. அதுவும் நல்லா இருக்கும்னு பார்த்தேன், வரலன்னா கஷ்டம். அவ்வளவுதான். அப்போ சூரியவன்ஷி 12 பால் 35, 17 பால் 50 கண்டிப்பா இருக்கு. 100 ரன் போட்டாலும் வாய்ப்பு இருக்கு. அதான் நீங்க சொன்ன மாதிரி 200 போட்டாரு, 3வது 100 இங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸோ டிசி லுக்கிங் ரொம்ப அவுட் ஆஃப் சார்ட்ஸ் மாதிரி எனக்கு தோணுது. சரி, அவங்க ஒரு 2 மேட்ச் க்ளோஸ் மேட்ச், அந்த ஒரு மேட்ச் வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் விட்டாங்கன்னு இருந்தாலுமே நீங்க இவ்வளோ பெண்டுல மாதிரி ஸ்விங் ஆக கூடாது. அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நீங்க நல்ல டீம், நல்ல நல்ல கிரிக்கெட் ஆடுறீங்கன்னா உங்க மீடியமா ஒரு ஸ்ட்ரெயிட் ரோல போவீங்க. நீங்க ஒரு மேட்ச் தோப்பீங்க ஜெயிப்பீங்க அது செகண்டரி. பட் ஒரு மாதிரி 2 எண்டுக்குமே போறாங்க. இந்த சைட்லயும் சரி 260 அடிச்சு தோக்குறாங்க, இந்த சைட்ல 75 ஆல் அவுட் ஆகுறாங்க. ஒரு நல்ல டீமுக்கு அது அழகில்ல. ஆனா நீங்க குவாலிட்டி கிரிக்கெட் ஆடுற டீமுக்கு அந்த மாதிரி நடக்காது. ஏதோ தப்பு நடக்குது உங்களுக்கு, நீங்க அது பண்ணிதான் ஆகணும். ஷார்ட் ஏதாவது அவுட் ஒரு பண்ணும். சேஞ்சஸோ இல்ல அது என்னன்றது சார்ட் அவுட் பண்ணணும். சோ அது மட்டும் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கைல் ஜெமிசன் ஆட மாட்டாங்க நாளைக்குன்னு தோணுது. ஒரு இந்தியன் பவுலர் ஆடிட்டு திருப்பி மேபி நிசாங்கா கூட திருப்பி முகேஷ் ஓபன் பண்ணலாம். அந்த ஆப்ஷனுக்கு கூட போக சான்ஸ் அதிகம். எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்டார்க் இல்ல. நீங்க கைல் ஜெமிசன் பண்ற வேலையை முகேஷ் இல்லைன்னா ஆக்யூப் நம்பி பண்ணுவாங்க. நீங்க அந்த பிச்சுக்காக நீங்க மேல விக்கெட் எடுக்கணுன்றதுக்காக போனீங்க. ஜெய்ப்பூர்ல நீங்க ஒரு டிஃபென்சிவா போடுற இந்தியன் பவுலரே ஆடலாம். அது ஆனா ரொம்ப லுக்கிங் அவுட் ஆஃப் சார்ட்ஸ். என்ன நடக்குதுன்னு பாக்கணும் நாளைக்கு. யாராவது ஒருத்தர் முறையில பூஸ்ட் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி போனாங்கன்னா. ஆனா நல்ல டீம், அதுதான் நம்ம கஷ்டமா இருக்கு. நல்ல ஸ்குவாடு, நல்ல டீம் எடுத்து வச்சுட்டு இவ்வளவு கஷ்டப்படுறத பாக்குறப்பதான் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நம்ம லிஸ்ட் எல்லாத்துலயுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஹரியை தவிர மற்ற எல்லாருமே டிசிக்கு குவாலிஃபிகேஷன் சான்சஸே கொடுத்தோம். ஆன் பேப்பர் நல்லா இருக்கிற டீம் இது. அகைன் ஸ்ட்ரகிள் பண்ணதை அரியும் பார்க்கும்போது டிசி சொன்னா நினைக்கிறேன். ஓகே. அப்பனா அஞ்சு பேர் ப்ரெடிக்ஷன்லயுமே டிசி இருந்திருக்கு. பட் என்னன்னா அதான் ஆன் பேப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. பட் ப்ரெடிக்ஷன் ஐ மீன் ஒர்க் அவுட் ஆகல திங்ஸ் எங்கங்கிறத அவங்க கொஞ்சம் ஃபைன் பண்ணணும். ஏன்னா அவங்க யோகி சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நீங்க தோக்கக்கூடாது. 260 அடிச்சு தோத்தது ஒரு இதுன்னா நீங்க 9 ரன்னுக்கு 6 விக்கெட் விடுறது ரொம்ப டிசாஸ்டர்ஸ். உங்களோட முறையில் எதுவுமே இருக்காது. அடிச்சா எப்படி போட்டாலும் அடிக்கிறான்றாங்கிற மாதிரி இருக்கும் பவுலர்ஸ்க்கு. போட்டா நான் எப்படி போட்டாலும் அவுட் ஆகண்டாங்கிற இருக்கும் பேட்ஸ்மேன்ஸுக்கு. மொராலே இருக்காது, கான்ஃபிடன்ஸே இருக்காது உங்க டீம்ல. ஆப்போனன்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. இப்போ இவன் அவுட் ஆகிற மூட்ல இருக்கானா இல்ல அடிக்கிற மூட்ல இருக்கானான்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க டிசி. அந்த மாதிரி அவன் அது இருக்காரு. நீங்க ஏ, சரி. ஆனா எனக்கு நான் யாரையும் பயமுறுத்தவே கிடையாது. எனக்கு ஆமா, நான் யாரையும் கோப்பம் நாங்க பயமுறுத்தவே அவ்வளவுதான். கிடையவே கிடையாது. எனக்கு ஆனா யாருக்குமே நாங்க கெடுதலே விடுவோம். அக்சர் பட்டேலோட கேப்டன்சிலும் நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. அவர் கிளியரா 2 மேட்ச் வின் பண்ணிருக்கலாம். அவர் கேப்டன்சில மிஸ் பண்ணதே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அன்னைக்கு நிதிஷ் ராணா 4 ஓவர் போட வச்சது, அந்த மாதிரி எக்கச்சக்க கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு கேப்டன்சிலுமே. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு வரணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேல ரொம்ப கீழே போயிட்டு இருப்பாங்க. மொரல் போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கேம் தெரிஞ்சிடும் என்ன ஏதுன்னு. எனக்கு தெரிஞ்சு சூரியவன்ஷி கிட்ட அடி வாங்க ஆரம்பிச்சாங்கனாலே அவங்க ஒரு மாதிரி வீக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா வாங்கின அடியும் அந்த மாதிரி 2 கேம். சோ இந்த கேம் அவங்களுக்கு ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அதை தாண்டி ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் ஐ மீன் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. நல்ல டச் தெரியுது எல்லாருக்குமே. அவங்கவுங்க பஞ்சாப் லாரியை வேற நிறுத்திட்டு வந்திருக்காங்க. அது பெரிய கான்பிடன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. இது வரைக்கும் கன்வின்சிங்கா ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. சும்மா ஒன்றும் கிடையாது, நல்லாவே ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஓகே, பஞ்சாப்ல அவங்களுக்கு டிஃபெண்டிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படி இப்படின்னா கூட இவங்க சைட்ல இருந்து அவங்க ஐ மீன் அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் என்னங்கிற அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு. அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல யார் யார் என்னென்ன பண்ணணுங்கிறது கிளியரா தெரிஞ்சிருக்கு. அதை அவங்க கரெக்டா பண்ணிடுறாங்க. அவங்களோட ஒரே வீக் பாயிண்ட் அவங்களோட கேப்டன் தான். அவரும் வந்து நாங்க ஏதாவது வெளியே போயிடுவாருன்னு நினைச்சோம். இப்போ அவர் வந்து ஒரு பெரிய வீக் பாயிண்ட், குட்டி வீக் பாயிண்ட் இன்னொருத்தர் இருக்காரு, 1 ஆடுறவர். அவரும் கொஞ்சம் வந்துட்டு இருக்காரு அவர் ஃப்ளோல. நான் அங்க ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் துருவ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேபி கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சீசன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேருக்கு நல்லா மாட்டும். 2 மேட்ச் மேபி மிஸ் ஆகலாம், திருப்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஏன்னா மத்த எல்லா மேட்சுமே நல்லா ஆகிருக்கு. டாப் 3 அவங்களுக்கு ரொம்ப சூப்பராவே இருந்திருக்கு. நம்ம ஆர்ஆரோட டாப் 3 அளவுக்கு அவங்களை கம்பேர் பண்ணோம். சோ எனக்கு தெரிஞ்சு வருவாருன்னு நினைக்கிறேன். நீங்க செஞ்சுரி இருக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒரே நிமிஷம் ஹெட்மயர் வந்து T20ல எந்த பொசிஷன்ல ஆடினாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல? T20 நான் அந்த சேஞ்ச் யோசிச்சேன். ஆனா அது அவங்க பண்ணவும் மாட்டாங்க இவ்வளவு சீக்கிரமா. ஆனா எனக்கு அது பெட்டரா தோணுச்சு. ஆனா அது டீமுக்கு நல்லா இருக்காது. 2 மேட்ச் ஆடலன்னா உட்கார வச்சிருவியான்ற மாதிரி தோணும். நான் அது யோசிச்சேன். 2 மேட்ச் முன்னாடி யோசிச்சேன். அதான் நடக்காது. அப்ப அவன் சொல்ல வர்றது என்னன்னா ஹெட்மயர் நம்பர் 3 ஆட்டு துருவ் உட்கார வச்சிருங்க, டானவன் கீப்பிங் பண்ணலாம், நாண்ட்ரே பர்கர் உட்கார வச்சு துஷார் தேஷ்பாண்டே ஆடிக்கலான்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அது பண்ண மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். இன்னொன்னு நாண்ட்ரே பர்கர் அவங்க உட்கார வைக்கிறது அவங்களுக்கு ரிஸ்க். ஏன்னா துஷார் தேஷ்பாண்டே விட நாண்ட்ரே பர்கர் நான் என்ன சொல்றேன், சனக்கா இவங்களுக்கு யூஸ் ஆக மாட்டாருன்னு நான் சொல்றேன். உடனே இவங்க பேட்டிங் நல்லா ஆடிட்டாங்கன்னா அவ்வளவு தூரம் பேட்டிங் எனக்கு போறது கிடையாது. சுபம் துபே ஆடிலாம்.
நான் துருவ் ஜுரேல் உட்கார வச்சுட்டு ஹெட்மேர் ஆடிட்டு ஷனக்கா உட்கார வச்சுட்டு இது சுபம் துபே ஆடிடுவேன் 11ல. அப்படி சொல்றேன் நான். உங்களுக்கு புரியுதா? ரொம்ப ஹார்ஷா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அதான் 2 இல்ல மேட்சா வின்னிங் தான் சொல்றேன். காம்பினேஷனே மாத்த மாட்டாங்க. அவ்வளவு அதான் மோசமா ஆடல. இல்ல நீ இல்ல இல்ல சனக்கா அவ்வளவு மோசமா ஆடல. பாலும் ஆடல, ஒரு பாலும் போடல. அவர் டீம்ல சும்மா கூப்பிட்டு உட்கார வச்ச மாதிரி இருக்கும். இதே ஆ, மாதிரி அதுதான் இதே சொல்றேன். டீம் தான் இருக்கும். ஆனா இல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவன் சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க என்ன வேணுமோ அதுக்கேத்த மாதிரி கூட பாத்துக்கலாம். ஏன்னா இந்த ஆப்ஷன் ஏன் ஓபன் ஆச்சுன்னா சுபம் துபே போன மேட்ச் பினிஷ் பண்ணி கொடுத்தனால அவங்களும் அவன் மட்டமா போட்டாங்க. சோ நம்ம அது ஆமா ஒண்ணும் சொல்ல முடியாது. கரெக்ட். ஆமா வின்னிங் பிளே ஆக்சுவலா வின்னிங் காம்பினேஷன் மாத்த மாட்டாங்க. அப்படிதான் போவாங்க. சொல்றேன், இப்படி ஆமா போட்டு சேஞ்ச் பண்ணா மேபி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஹெட்மேரும் பெர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு லக்கு தானே. அப்படி சொல்றேன். அவர் அந்த பொசிஷன்ல ஆடி நல்லா பண்ணாருன்றப்போ ஆனா டாப் 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க. ஆமா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. கரெக்ட். ஆமா, அந்த பேலன்ஸ் சார் SRH அவங்களுக்கு மாதிரி. போயிடும். என்ன ரிஸ்க்? எஸ்ஆர்ஹெச் மாதிரி தான் இவங்களும் ஆடுறாங்க. வைபவ் சூரியவன்சி சுருகிறாரு இந்த பக்கம், அபிஷேக் சர்மா மாதிரி. அங்க டிராவிஸ் இது மாதிரி ஆடல. எஸ்எஸ்சி சார் அழகா சூப்பரா ஆடிட்டு இருக்காரு அவரு. இவங்க ஆக்சுவலா பெட்டர் சைடு தான் அவங்கள கம்பேர் நீ பண்ணும்போது. அப்படியே சொல்ற டாப் 15 ரன் ஸ்கோரர்ல வந்துட்டாரு டிராவிஸ் ஹெட்டும். அது ரோஹித் சர்மா மும்பைக்காரனுங்க மேல பண்ண வேலை. டஸ்டர். அதான் மும்பைக்காரனுங்க பண்ண வேலை அது. அதனால நீங்க சொல்லக்கூடாது. சரி இரு பாப்போம். வெங்கட் நீங்க சொல்லுங்க. 12 நிமிஷமா என்னது? ஒரு வார்த்தை கூட பேசாம கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. ஏதாவது இல்ல சொல்லுங்க. நீங்க ரெண்டு நல்ல ஃப்ளோல போயிட்டு இருந்தீங்க, விட்டுட்டேன். உன் டீம் விரட்டி எல்லாம் கொட்டுற சரி விட்டுட்டேன். அதுதான் லைக் ஆர்ஆர்ல நீங்க பாத்தீங்கன்னா வைபவ் சரி. ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவுட் ஆறுனா லைக் அந்த டீம் படுத்துரும். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல சூரியவன்சி அவுட் ஆகாம கூட்டு போனோம். அவங்க ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஸ்ட்ரைக் எடுத்து எங்க அதே மாதிரி கேப்டன் இருக்கு. வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விக்கெட் யாரும் அவுட் ஆனாலுமே துருவ் ஜுரேல் வந்தா கொஞ்சம் ஸ்ட்ரைக்காச்சும் ரொட்டேட் பண்ணணும். நீ 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும்னு கூட அவசியம் இல்லை. ஸ்ட்ரைக் ரொட்டேட் கூட பண்ணல. So அதுமே போன மேட்ச் ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ப்ரெஷர் போடுது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், நாளைக்கு டிசி கொஞ்சம் கம்பேக் பண்ணுவாங்க பவர் பிளேல. லைக் பவுலிங்ல சொல்றேன் நான். பவுலிங் பவர் பிளேல கம்பேக் பண்ணுவாங்க. சூரியவன்சி இவ்வளவு நாள் அடிச்ச மாதிரி நாளைக்கு அடிக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் சமீரா போடுவாருன்னு எதிர்பார்க்கலாம் நாளைக்கு பவர் பிளேல. சமீரா தான் போடணும். வேற ஆப்ஷன் இல்ல. சமீரா ஜேமிசன் தான் போடுவாங்க. அதான் சமீன் அதான் அவுட் சைட் ஆஃப் எடுத்துட்டு போகணும் சூரியவன்சிய. அப்பதான் சான்ஸ். ஜேமிசனுக்கு அந்த Outside ஸ்டீப் of- பவுன்ஸ் இருக்கும். மேபி அதுல பீட்டன் சான்ஸ் அதிகம். பாப்போம் நாளைக்கு என்ன. ஆனா ஜேமிசன் பவுன்ஸ் இருக்கும். ஆனா அந்த 140 பிரீச் பண்ற அளவுக்கு தான் அவ்வளவு கன்சிஸ்டன்டா போட முடியாது. லைக் 140 கீழே எல்லாம் போட்டா சூரியவன்சி அடிச்சிருவாரு. அதெல்லாம் பிரச்சனையே இல்ல அவருக்கு. நீ எப்படி போட்டாலும் சூரியவன்சி ஓவர்ல அடிச்சிடுவாரு. நீ பேசாத. சொல்ற மாதிரி சூரியவன்சி இவ்வளவு ஏர்லியா அடிக்கிறீங்க. அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அவர் இம்பாக்ட் ஏர்லியா கிரியேட் பண்ணிடுவாரு. அதுக்கு முன்னாடி நீங்க விக்கெட் அடிச்சீங்கன்னா உண்டு. இந்த சீமான் சொல்ற மாதிரி நீ என்ன அடிக்கணும்னு நினைச்சாலே நான் உன்னை அடிச்சிருவேன். அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா தான் உங்களால பண்ண முடியும். இல்லன்னா கஷ்டம். இல்ல அதான் அவங்க என்னத்துக்கு ஆக்சுவலா எல்லா டீம்ஸுமே தெரிஞ்சு ஐ மீன் ஒரு அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்து இருக்கணும். அவர் வந்து உள்ள வர பால் இல்ல கொஞ்சம் லெக் ஸ்டெம்ப்ல போடுற பால் எல்லாமே வெளியே தான் அடிக்கிறாரு அப்படின்ட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் 4th ஸ்டெம்ப் 5th ஸ்டெம்ப் லைன்ல கொஞ்சம் போட்டா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு ஆனா நான் சொல்றேன் பாரு, நாளைக்கும் பாடியில தான் போடுவாங்க. அது பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இத கீப்பர் கிட்ட கேட்ச் விட்டு அவுட் ஆகிற மாதிரியான பேட்ஸ்மேன் சூரியவன்சி இல்ல. அவரோட ஸ்ட்ராங் ஏரியாஸ்ல அவர் இந்த தடவை நல்லாவே அடிக்கிற ரொம்ப சென்சிபிளா. இதுக்கு முன்னாடி வேற ஒரு மேட்சோட எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் அண்ட் ஆர்ஆர் மேட்சோட ரிவ்யூல யோகியும் ஹரியுமே 2 பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. எப்படி டேக் ஆன் பண்றாங்க, எவ்வளவு சென்சிபிள் ஆடுறாங்க. வெங்கட்டும் சொன்னாங்க எப்படி சென்சிபிள் ஆடுறாங்கன்ட்டு. ஸோ இந்த தடவை அந்த மெச்சூரிட்டி தெரியுது. ஸோ பேட் பால்ஸை கண்டிப்பா அவர் பனிஷ் பண்ண தான் போறாரு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க அவரை எல்லா பக்கமும் ஆட வைக்கணும். அவரோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் இல்லாம மற்ற இடத்துல டெஸ்ட் பண்ணும். 2 பால் வெளியே போட்ட உடனே 3வது பால் கொடி கிளம்பிருச்சு. இப்போ ஐ மீன் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல கம்பேக் இருக்கு. ஐ மீன் இதுபடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்க, ஸ்டடி பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்கு. டாப் 3 ஓரளவுக்கு டார்கெட்டடா தான் இருக்காங்க. அண்ட் டொனோவன் ஃபெரேரா உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலா. என்னன்னா ஆப்போசிட் சைட்ல யாராவது ஒருத்தர் அடிக்கணும். நாங்க ப்ரீவியஸ் மேட்ச் ரிவ்யூலையும் பேசியிருந்தோம். அது யாராவது ஒருத்தர் அந்த ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணிட்டாருன்னா ஃபெரேரா ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறாரு. அது அவங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. பிளஸ் அவங்க லாஸ்ட் டைம் வந்து ஹெட்மேரை உட்கார வச்சு ஷனக்கா எடுத்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு பேஸ் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். ஆக்சுவலா அவர் பவுலிங் ஆப்ஷன் அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பேஸ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா உங்களுக்கு ஆர்ச்சர் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சஸ்லயுமே ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எடுத்துடுறாரு. ஸோ இந்த மேட்ச்லயுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கேஎல் ஃபேஸ் பண்ண மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் ஓப்பனிங் பேஸ் பண்ணி அவுட் ஆவாரு. நீ கவலைப்படாத. ஓபனர் சொல்லுங்க. அப்போ பிரித்திஷா சஹில் இல்லைன்னா அவர் பேர் என்ன? இல்ல சஹில் இல்லைன்னா பொரேல். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆடுவாங்கன்னு தோணுது. அவங்க 2 பேர் போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆர்ச்சர் விக்கெட். ஏன்னா பயங்கர லீத்தலா போட்டு இருக்காரு ஆர்ச்சர். பர்கருமே லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் அவுட்டா தான் இருந்தது. மீன் கொஞ்சம் இதுவா இருந்தது. பட் அகைன் அவர் கம்பேக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பிரிட்டி மச் டீசன்ட் கான்டெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி அதான் ப்ரெடிக்ஷன் போவோம். ஸோ ஆக்சுவலா நல்ல மேட்ச். ஆனா ஜெய்ப்பூர் அப்படின்றதுனால நான் ஹோம் டீமுக்கே ப்ரெடிக்ஷன் தரேன். நான் ஆர்ஆருக்கு போறேன். நானும் ஆர்ஆர் தான்ப்பா. கேஸ் பண்றவங்க ஜெயிப்பாங்க. ஆர்ஆர். நானும் ஆர்ஆர் போறேன். வீடியோல ஜாயின் பண்ணல, அவரும் ஆர்ஆர் தான் சொல்லியிருக்காரு. அப்போ டிசி சொல்லுவோம். நான் டிசி காரணம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஓவரே சூரியவன்ஷி நாளைக்கு அவுட் ஆகுன்னு நம்புறேன். அதனால நான் டிசி. சூரியவன்ஷி இல்லாம இவங்க ஜெயிச்சாங்கன்னா நான் ஆர்ஆர்ல இருந்து மாறிக்கிறேன் டிசி. ஜிடி வெளியே போற இல்ல இந்த மேட்ச். ஆனா நான் நேத்து வீடியோலயுமே சொன்னேன், ஜிடி ஜெயிக்க தான் சான்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க ஆர்சிபி மிதப்புல வந்தாங்கனாலே தோப்பாங்க. அந்த மாதிரி டீம்ஸுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் லாசஸ் தேவை. அது கொஞ்சம் லாங். அவங்க இருக்கிற நிலைமைக்கு அவங்களே நக்கலா விளையாண்டா தோக்குறாங்கன்னா நாங்க எவ்வளவு நக்கலா விளையாண்டா தோத்துருப்போம். யோசிச்சு மூடுறா நீ வந்துருவான். இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அத்துடன் உல்ஃப் சைனிங் ஆஃப். பாய். ஊர்ச்சிட்டி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்